வணக்கம். சித்திர சினிமா நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்ரா முரளி. வணக்கம். நான் முகமது அலி. இன்னைக்கு இலக்கிய சோலை நிகழ்ச்சியில டெய்லி நீங்க தானே சார் பாட்டு சொல்றீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன். கேட்க போறேன். நீங்க கேட்க போறீங்களா பாட போறீங்களா? இல்ல நான் கேட்க தான் போறேன். சரி. அந்த காய்ன்னு பாட்டு வரும்ல, அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவை, அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே நான் முந்தன் பெண்ணல்லவோ, என்னை போல் பெண்ணல்லவோ அப்படின்னு எவ்வளோ வரும். அது கூட இப்போ நான் கூட இன்டர்நெட்டில் பார்க்கும்போது அவன் அந்த டிரான்ஸ்லேஷன் இது போடுவாங்களே சப்டைட்டில், அத்திக்காயை காய் நினச்சிக்கிட்டு ஃப்ரூட் அத்தி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சப்டைட்டில் போட்டிருக்காங்க. பட் அது இல்லை, அத்திக்காய் காய். இது நிலவு குறித்த ஒரு பாட்டு. என்னென்னா போன தடவை நம்ம காலமிக புலவரை பார்த்தோம்ல, அவர் ஒரு காயின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டு காலமிக புலவர் பாட்டு. கறிக்காய் பொரித்தாள், கன்னிக்காய் தீர்த்தாள், பறிக்காயை பச்சடியாய் பண்ணாள். இந்த இப்படி கறிக்காய் காய் வரும். இதை பார்த்துட்டு தான் கண்ணாசன் அந்த பாட்டு எழுதியிருக்காரு. அத்திக்காய் காய். இப்போ கூட நீங்கள் பாடினீங்களா அந்த பாட்டு. அத்திக்காய்னா அத்திக்காய் இல்லை, அத்திக்காய் அந்த திசையில காய், அந்த திக்கு திசை இருக்குல்ல, அந்த திசையில காய். நிலவு கொடுத்து அவங்க தலைவன் தலைவியும் பாடுற மாதிரி அந்த பலே பாண்டையில பாட்டு வரும். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே. ஆலம்னா உலகம் முழுக்க காயக்கூடிய நிலவே, நீ அந்த பக்கம் காயி, இத்திக்காய் காயாதே, இந்த பக்கம் காயாதே, என்னை போல் பெண்ணல்ல ஒன்று. அவ நிலவு கூட தன்னை நினைச்சு பாடுவா. இந்த பாடல்ல காய்ங்கிற வார்த்தை 25 இடத்துல வரும். அத்திக்காய், மாதுளங்காய் அப்படி சொல்லி பாட்டே எழுதிருக்கு. அந்த பாடல் வரி இப்போ கேட்போம். என்னை போல் பெண்ணல்லவோ, என்னை போல் பெண்ணல்லவோ, அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ, அத்திக்காய் காய் காய் ஆலங். இப்போ அத்திக்காய் பாடல் கேட்டோம் சார். இப்போ அதே மாதிரியே தேன் தேன் அப்படின்னு ஒரு பாடல் வரும்ல. ஆமா, அந்த பாடல் பார்த்தேன் பிரசித்தி. பார்த்தேன் அந்த பாடல். பார்த்தேன் துடித்தேன் பக்கம் வர அழைத்தேன் அப்படின்னு பிபி சீனிவாஸ் மெல்லிய சாங், சூப்பர் சாங். அந்த பாடல்களில் கூட கிட்டத்தட்ட 65 இடத்துல தேன் தேன் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், முழுக்க எண்ணி பார்த்தோம்னா தேன் தேன் சொல்லி 65 இடத்துல அந்த வார்த்தைகள் வரும். இதில் பக்கம் வர அழைத்தேன்னு கதாநாயகன் பாடுவார். ஆனால் அந்த காலத்தில் பாடல் வரையில் கூட பெண்மையை போற்றுவாங்க. அழைத்தேன்னு சொன்ன உடனே இவர் கதாநாயகன் அப்படி தானே பாடணும். கதாநாயகி பக்கம் வர துடித்தேன்னு எழுதியிருப்பார். யாரு? கண்ணாசன். அந்த பாடல் வரையில் கூட அப்புறம் அந்த ஒரு ஒற்றெழுத்து புள்ளி எழுத்துல கூட அர்த்தமே மாறுற மாதிரி இந்த பாட்டு முழுக்க கேட்டவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் மலைத்தேன் அப்படிம்பாரு. அந்த மலைத்தேன் இது வேணா மலைத்தேன் பாரு, மலைத்தேன் இது வேணா மலைத்தேன் அப்படிம்பான். அதுக்கு தகுந்த மாதிரி பிபி சீனிவாசன் பாட்டிப்பாரு. ரொம்ப அருமையான சாங் அந்த பாட்டு. அந்த பாட்டு இன்னும் 2 வரி கூட கேட்கலாம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் அழைத்தேன், அன்று உன்னைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன், அன்று உன்னைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவரென மலைத்தேன். இன்னைக்கு பார்த்த பாடல்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சித்திர சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.